நீ உன் குழந்தைய மட்டும் பாத்துக்கணும், உன்னை மட்டும் பாத்துக்கணும்னா அப்ப அம்மா எனக்கு வேணாவா? என்ன மட்டும் பெத்துக்கலையா சொல்லு? அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில அப்பப்ப அந்தந்த பருவத்துல ஒவ்வொரு விதமான சண்டைகள் வரும். என் ட்ரெஸ்ஸை நீ எடுக்காத, அப்புறம் நான் வாங்கின கலர்லயே நீயே வாங்கின, என்னோட செயினை நீ தொடப்படாது. இப்ப கல்யாணம் பண்ணி ஒழிக்கிறனோ அப்பதான் இந்த ரூம் எனக்கு கிடைக்கும். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. அம்மா யாருக்கு என்ற ஒரு போட்டி திருமணத்திற்கு பிறகு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வருது. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ என்னோட பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அம்மா இங்கே இருக்கணும். என் கூட தான் இப்போ இருக்காங்க. மோசம் போயிட்டா, மோசம் போயிட்டா. அவளுக்கும் பசங்க இருக்காங்க. நான் அவ வீட்டில் தான் இருக்கா. அம்மா என் கூட இருந்தாங்கன்னா நான் குழந்தைய விட்டு நானும் ஒர்க் போவேன், நானும் வேலைக்கு எங்கன்னா போவேன். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. அம்மா வீட்டு மேலே இருக்கிறதுனால பாப்பா ரொம்ப பாண்டிங்கா இருக்கா. ஊருக்கு போனா கூட கால் பண்ணி கேட்டே இருப்பா, சாப்பிடவே மாட்டா. எப்படி நம்புவேன்? ஆனா அப்பத்துல இருந்தே அம்மா விட மாட்டாங்க சார். ஒரு நாள் தான் சார் வராங்க வீட்டுக்கு. காலையில வந்தாங்கன்னா ஈவினிங்கே கிளம்பி அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிடுறா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. 1 மணி நேரம் தான் அம்மா இருக்காங்க. அந்த 1 மணி நேரத்துல வந்த உடனே ஃபோன் பண்ணிடுவா. ஏன் வரல, வந்துட்டியா, எப்ப வரன்ட்டு உடனே கால் பண்ணிடுவா. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. போய் 1 மணி நேரத்துல எப்போ வருவேன்னு ஏன் கேக்குறீங்க? அது அந்த மாதிரி அது வந்துடுச்சு சார் எங்களுக்கு. எனக்கு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எனக்கும் அவங்க அம்மா தானே, அது ஏன் வருது உனக்கே மட்டும் ஏன் வருது? எனக்கும் அவங்க அம்மா தானே. இது புள்ள தேவையானதெல்லாம் நாங்க நீ விடாம தானே வச்சிருக்க அம்மாவை. எங்க வீட்டுக்கே விட மாட்டே. அப்படிலாம் இல்ல, நீ அம்மா கிட்டே கேட்டுக்கோ. நீ தான் விட மாட்டேன்னு சொல்லுது அம்மா கேட்டா. இது என்ன இது? அரே நீ அப்பா என் குழந்தைங்களே கேக்குறாங்க சார், ஆயா நீ எனக்கு ஆயாவே கிடையாது, ஆயா பாசமே இல்ல சார், அவங்களுக்கு சுத்தமா இல்ல சார் ஆயா பாசமே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்ப கூட கேட்டா சார் என் பொண்ணு, நீ வந்த உடனே அந்த குழந்தைய பத்தியே பேசுறியே, சாய்ஷு நான் பண்ணது தெரியல, சாய்ஷு ஸ்கூல்ல இருந்து வந்ததா தெரியல, சாய்ஷு சாப்பிட்டுதா தெரியல, சாய்ஷு பாத்ரூம் போச்சா தெரியல. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. இப்ப வந்து 1 வாரம் இருக்கலாம்ல சார். எங்க ஹஸ்பண்டே திட்டுறாரு சார், உங்க அம்மா வராங்க போறாங்க, நீ உங்க அம்மா பொண்ணா இல்லையான்னு கேக்குறாங்க சார். புரிஞ்சதா சார்? அவர் ஆஃப் டே வந்துருவா சார், 12:30க்கு வந்துருவா. அப்ப நான் ஸ்கூல் வந்தா நீ லீவ் போட்டு பாத்துக்கோ. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. உன் குழந்தைய மட்டும் பாத்துக்கணும், உன்னை மட்டும் பாத்துக்கணும்னா அப்ப அம்மா எனக்கு வேணாவா? என்ன மட்டும் பெத்துக்கலையா சொல்லு? கரெக்டா தான் சார். இல்ல சிரிச்சே மழுப்புறீங்க நீங்க. நான் வந்து உடம்பு சரியில்லைனா கூட என் உடம்ப நான் தான் பாத்துக்கணும், எங்க ஃபேமிலி நான் தான் பாத்துக்கணும், என் குழந்தைங்களையும் நான் தான் சார் வளர்க்கணும். என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? உன் குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் விட்டது போதும். இனிமே அம்மா வந்து என் கூட தான் இருக்கணும். வந்தாலும் 1 வாரம் 2 வாரம் நான் வச்சிருந்து தான் அனுப்புவேன். சரியான போட்டி. நான் அனுப்பவே மாட்டேன். இல்லைன்னா அவங்க இருந்தாங்கன்னா நீ வச்சுக்கோ. இருப்பாங்க, அவங்க இருந்தாங்கன்னா நீ நீ விட்டா அவங்க இருப்பாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. சார் என் குழந்தை நீயும் பொண்ணு விட்டாலே இருப்பாங்க அம்மா, என் கண்டிப்பா பாப்பா இருப்பாங்க. இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க சார். பெண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு, யாரும் இல்லாட்டியும் அவங்க இருப்பாங்க. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கல உம்மா. சார் எனக்கு புரியுது சார், அவ கஷ்டப்படுறா. அம்மா இல்லாம ஹெல்த் இஷ்யூ வரும்போதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா சார், எனக்கு புரியுது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஆனா நான் ஒர்க் பண்றதுனால மட்டும்தான் அவளை எனக்கு வேற சப்போர்ட்டிங் சிஸ்டமே கிடையாது சார். ஏன்டா பச்சை போய் பேசுற? இந்த உலகத்துல அம்மா அப்பா கூட இல்லாமலேயே 2 பேர் வேலைக்கு போறவங்கள தடுக்கி விழுந்தா நீங்க பார்க்கலாம். தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. 1 day 2 days மேனேஜ் பண்ணுவோம் சார். அப்படியே அதுக்கப்புறம் போன உடனே போட்டு எப்போ வருவான்னு கேக்குறீங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு கில்ட்டை ஃபீல் பண்றீங்களா? அப்படி கேட்டாவது சீக்கிரம் வந்துருவாங்க. அப்படி அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நானும் குழந்தையில இருந்து வளர்த்துன்னு தான் சார் இருக்கேன். 2 பசங்களையும் அம்மா இல்லாத இருந்ததுனால வளர்த்தாங்க சார். வீட்ல இருந்தாங்க, அதனால 2 பசங்களுமே வளர்த்தாங்க. நீயும் வீட்ல இரு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இனிமே 5 வயசு ஆயிடுச்சுல உன் பொண்ணுக்கு, இனிமே அம்மா என் கூட வந்துட்டோம். எங்கெல்லாம் அம்மா ரொம்ப மிஸ் பண்றீங்க நீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பக்கத்துல உட்காந்து அவங்க மடி மேல படுத்து அவங்க சாப்பாடு ஊட்டி சார், அவளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க சார். சாப்பாடு கூட ஊட்டி விடுவாங்க சார். இங்க வந்தாங்கன்னா எனக்கு ஊட்ட மாட்டாங்க சார். இப்ப அவங்களுக்கே திடீர்னு அந்த பேர பிள்ளைங்களை பார்க்கணும் ஆசை வந்துச்சு, டக்குன்னு கிளம்பி போயிட முடியுமா உங்க வீட்டுல இருந்து? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். விட முடியாது சார். அதான் எனக்கு புரியல. உலகத்திலே அதிசயமான ஒரு வேலை நீங்க பாக்குற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு தகவல் சொல்றேன் நான். பெண்கள் முதல்ல அதிகமாக வேலைக்கு வந்தது படிச்சுட்டு டீச்சருக்கு தான். அவங்க தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்னன்னு நமக்கு தலைமுறைக்கே சொல்லி கொடுத்தவங்க 80களின் டீச்சர்கள் தான். நீங்க உங்க ஈகோ சிஸ்டத்தை, உங்க ஃபேமிலி சிஸ்டத்தை நீங்க அப்படி ஒர்க் பண்ணிக்கணும். கரெக்டா சொல்றானே. நான் நாளைக்கே கூட்டிட்டு போயிடுவேன் சார். இப்ப எங்க அம்மாவை இப்ப எங்க வீட்டுல இல்ல, நான் தான் இருக்கேன். நாளைக்கே கூட்டிட்டு போயிடுவேன் அம்மாவை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு உங்களை கூட்டு போறேங்கிறாப்ல. எனக்கு அங்க போனா இருக்க பிடிக்காது. எனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? ஒரு பொண்ணு வீட்டுல போயினா
இங்க மட்டும் இருக்கிறீங்க? அப்படி கேளு. இங்க எங்க வீட்ல இருக்கிறாங்க அது சார் அவங்க அவங்க. வீட்ல, ஓ. அவங்க மேல வீடு கட்டிட்டு இருக்காங்க, நாங்க கீழே இருக்கோம். ஓஹோ, கதை இப்படி போகுதா? சின்னதுங்களாம் ஸ்மார்ட். அம்மா வீட்டு மாடியில இருக்குங்க. ஏன்னா அம்மா வீட்லயே இருக்குங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? அம்மா எனக்கு தான். ஏன்? அம்மா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க சார். நான் பார்த்துக்கிட்டா அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அவளுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கு, அவளால அவங்கள ரிலாக்ஸா வச்சுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி அவ கூட இருக்கும்போது அவளால அதை மேனேஜ் பண்ண முடியல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நான் தனியாவே மேனேஜ் பண்ணுவேன். எனக்கு அவங்க கூட இருந்து அவங்க ரிலாக்ஸா இருக்கணும். அவங்க நிறைய உழைச்சிட்டாங்க, எனக்கும் செஞ்சுட்டாங்க, அவளுக்கும் செஞ்சுட்டாங்க. இப்ப நாங்க பாத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம். இன்னமும் அவங்க செஞ்சுட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். என் கூட இருக்கும்போது நான் நல்லா கேர் எடுத்து பாத்துக்கும் போது இன்னும் நம்மளுக்கு அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வந்து மேரேஜ் ஆகி நான் போன இடத்துல மாமியார் கிடையாது, வீட்ல பெரியவங்க லேடிஸ்ன்னு கிடையாது. நான் உள்ள போறேன்னா நான் மட்டும் தான் அங்க லேடிஸ். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்த விஷயத்த இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவாது அம்மா வந்து ஏன் கூட இருந்தாதானே நான் அதை ஃபாலோ பண்ண முடியும். பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஆக்சுவலா இப்ப அம்மா தனியா தான் இருக்காங்க. அதுக்கு அவங்களோட போய் இருக்கலாமே. சார் தனியா இருந்தா கூட ரிலாக்ஸா இருக்காங்க சார். அவ கூட போகும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஃபேமிலி மேனேஜ் பண்ண தெரியல, இன்னமும் கத்து கொடுத்துட்டே இருக்கும். சரி, அந்த பொண்ணுக்கு அது வரலைன்னா அப்ப அவங்களுக்கு தானே ஒத்தாசை. அவங்க அம்மா போய் இருந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லணும். அதானே சரி. முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எவ்வளவு நாள் சொல்லி கொடுக்கறது சார்? கத்துக்கணும்ல. கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கூட வந்து சொல்லி கொடுக்கறது யூஸ். எது சொன்னாலுமே இன்னுமே ட்ரை பண்றதுல என்ன யூஸ் இருக்கு? கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். சார் அவ கல்யாணம் பண்ணி போனது எங்க மாமாவே கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே அவ போயிருக்கா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அங்க இருக்கிற நடைமுறை எல்லாமே பழக்கம் ஒரே மாதிரி இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது வெளி இடத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. அங்க இருக்கிற நடைமுறை எல்லாத்தையும் நான் இங்க எடுத்துட்டு வரதா, இங்க இருக்கிறத எடுத்து அங்க போடுறதான்றதே ஒரு கஷ்டம். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு குழம்பு வச்சாலும் நீ ஏன் எங்க வீட்டு சைடு மாதிரி குழம்பு வைக்கல, உங்க அம்மா வைக்கிற மாதிரி வச்சிருக்கான்ட்டு அங்கேயே எனக்கு ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. சமைக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம சமைச்சாதானே வாங்கலாம். சார் இப்ப சாப்பிடுற மாதிரி சமைக்க கத்துக்கிட்டேன் சார். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க அப்பா கூட நான் 2-3 நாள் நல்லா சாப்பிட்டாங்க சார். நல்லா தான் செய்யறமா இப்போ அப்படின்னு 2-3 சொல்லி. நாளா? ஆமா. இல்ல சார், அவங்க கரெக்டா ஆயிட்டா அம்மாக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒருவேளை இவங்க ஃபுல்லா உங்க ஃபேமிலியில டாமினேட் பண்றாங்களோ? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி தெரியல சார், டவுட்டா இருக்கு, செக் பண்ணணும். இது கூட தெரியல. உங்க கூட இருந்தா நல்லா பாத்துப்பீங்களா நீங்க? நான் நல்லா பாத்துக்கிறேன் சார். குட் கொஸ்டின். உங்களோட இருந்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க? எங்க அம்மா டென்ஷனே ஆக மாட்டாங்க சார். வேலையும் ஜாஸ்தி இருக்காது. பூஜை பண்ணுவாங்க. அவ பூஜை பண்ண மாட்டா சார், அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய குறை. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இப்ப அங்க போயிட்டு வந்து அம்மா என்கிட்ட அவ்வளோ ஸ்டோரி சொன்னாங்க. அவ்வளோ வேலை வாங்குறாங்க என்ன. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அந்த பொண்ணு வேலைக்கு போறது போகாதது உள்பட எல்லாத்துலயும் நீங்க தலையிடுவீங்கன்னா இப்ப நீங்க வேலைக்கு போற முடிவை யார் எடுத்தா? அவதான் சார் எடுத்தா. யாரு? அவதான் சொன்னா என்ன வேலைக்கு போக சொல்லி. பாருங்க, அந்த பொண்ணு உங்களை வேலைக்கு போக சொல்லிருக்கு. நீங்க அந்த பொண்ணை வேலைக்கு போவேனான்னு சொல்லிருக்கீங்க. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. என்ன பார்க்க வீட்டுக்கு வந்தாலே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு வச்சுட்டா சார். நான் வச்சேன். ஆமா. இப்ப நானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேனே. இப்ப உங்க அம்மா உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனாலே உங்களுக்கு முடியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எனக்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா திவ்யா எப்பவுமே வேலையாவே இருக்கிறதுனால என்னால கேட்க முடியல. நீங்க உங்களை பூஜை புனஸ்காரத்துக்குள்ளே சுருக்குறீங்க. அவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டவங்கள ஜாலியா வெளியில கூட்டு போறது, புது புது விஷயத்தை காட்டுறது, அறிமுகப்படுத்துறது செய்யறாங்கல்ல. நான் வீட்லயே தான் இருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இருக்கேன். அம்மாக்கு அது பிடிக்குதுன்னா கம்பல்சரி அவ செய்யட்டும். அம்மா ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்படியா விஷயம்? யாரோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது அவ எல்லாமே கரெக்டா செய்வா சார். அவ அங்க போனா ஒரு ரிலாக்ஸா, எனக்கு எந்த டென்ஷனுமே இல்ல. ரொம்ப பெருமையா இருக்க. இவ கொஞ்சம் தப்பெல்லாம் செய்வா, கொஞ்சம் வெளியிலே கூட்டு போவா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அப்ப எங்க இருக்கணும் உங்களுக்கு ஆசை? சும்மா எப்பயாவது அங்க போலாம், ஆனா இருக்கணும். எப்பெல்லாம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமோ அப்ப இங்க வந்துடுறது. இங்கெல்லாம் எப்ப ஜாலியான ஒரு என்ஜாய் பண்ணணும் ஃபீல் வருதோ அப்ப அங்க போயிடலாம். ஆமா. ஓ, நீ அப்படி வரியா?